ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒன்றை பற்றி பேச போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? அது என்னென்னா நம்ம பேங்க், அதாவது வங்கி. நம்ம வங்கியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் சில பேத்துக்கு தெரியறதில்ல. அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ பேங்க்னு எல்லோரும் தெரியும். இப்போ அங்கங்கே எங்கே பார்த்தாலும் பேங்க்கு ஒவ்வொரு பேங்க் பேரும் எழுதியிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எப்போவுமே நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? பணம் சம்பாதிக்க தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பணம் சம்பாதிக்க வாழும்போது நம்மளோட தேவைகள், நம்மளோட செலவுகள் போக மிச்சிருக்கிற பணத்தை நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைப்போம். ஏன்னா நாளைக்கு வருங்காலத்துக்கு நம்ம அது வேணும் அப்படின்னு சேர்த்து வைப்போம். அது ஃபஸ்ட்டு இருந்த காலத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது ரொம்ப இதாகி போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலையில், இப்போ நடக்கிற கால மாற்றங்களில் கொள்ளை திருட்டு எல்லாமே அதிகமாகிட்டுருக்கு. நம்ம செலவுக்கு போக மிச்சம் இருக்கிற பணத்தை, அதிகமாக வர பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான் வங்கி. இப்போது அந்த வங்கியில் எப்படியெல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் நிறைய அக்கௌண்ட்டுகள் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டுனா என்ன, அதில் என்னென்ன மாதிரி அக்கௌண்ட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேவிங் பேங்க் அக்கௌண்ட், அதாவது சேமிப்பு வங்கி கணக்கு. அதுதான் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். இந்த சேமிப்பு வங்கி கணக்குனா என்ன, அதானே எல்லோரும் யோசிக்கிறீங்க. அது ஒன்றுமே கிடையாது. அது உங்கள் கையில் ஃபஸ்ட்டு அதில் ரெண்டுலாம் இருக்குது. அதில் 500 ரூபா போட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம், 1000 ரூபா போட்டு ஆரம்பிக்கலாம். இந்த 500 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறதோ 1000 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்னன்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சேமிப்பு வங்கி கணக்கு. நீங்கள் இப்போ நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அந்த 1000 ரூபாயில் நீங்கள் 800 ரூபா செலவு பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிற 200 ரூபா நீங்கள் வீட்டில் வச்சு சேமிச்சுட்டு வரீங்க. இப்போ நீங்கள் தினமும் 200 ரூபா சேமித்து வைக்கிறத நீங்கள் ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு 6000 ரூபா வந்துடுது. இந்த 6000 ரூபா நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு இருக்க முடியாது. அதை நீங்கள் கிடைக்கிற இதை வாரத்துக்கு ஒரு தடவை போய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தலாம். அதில் செலுத்தி உங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு இதுதான் சேமிப்பு வங்கி கணக்கு. இந்த சேமிப்பு வங்கி கணக்கில் பணம் சேர்த்துறதுல என்னெல்லாம் பயன் இருக்குது அப்படின்னு நான் இப்போ பார்க்கலாம். சேமிப்பு வங்கி கணக்கில் ஃபஸ்ட்டு 500 ரூபா அக்கௌண்ட், அதாவது ஜென்ரல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 500 ரூபா போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. 500 ரூபா போட்டு உங்கள் கையில் 500 ரூபா தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் 1000 ரூபா 2000 ரூபா இருக்காது. நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் 1000 ரூபா போட்டாலும் எனக்கு 500 ரூபா கணக்கு போதுன்னா 500 ரூபா கணக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ 1000 ரூபா போடுறீங்க, எனக்கு 500 ரூபா கணக்கு போதும். நீங்கள் 500 ரூபா போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் கிடைக்கிற பணம், நீங்கள் இப்போ தினமும் உங்களுக்கு 100 ரூபா செலவெல்லாம் போக மிச்சம் இருக்கிற சேமிப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கிது. அந்த 100 ரூபா நீங்கள் வங்கியில் கொண்டு போடுறீங்க. இப்போ தினமும் நீங்கள் 100 ரூபா போடுறீங்க. ஒரு 20 நாள் போடுறீங்க. 20 நாள் எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபா ஆச்சு. அதுவே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு தான் ஆகும். இப்போ 200 ரூபா உங்களுக்கு 2000 ரூபா வந்துருச்சு. இந்த 2000 ரூபா உங்கள் வங்கி கணக்கில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவை, இப்போ இந்த 2000 ரூபாயில் உங்களுக்கு 500 ரூபா தேவை அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் வங்கி உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பாஸ்புக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். அது உங்கள் பணம், உங்கள் இதில் நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இந்த 500 ரூபா போடுறோம், 1000 ரூபா போடுறோம், இது அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அது ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு உங்கள் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு உங்களோட அடையாள அட்டை, அதாவது நீங்கள் இந்திய குடிமகன் அப்படின்னு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓட்டு போடுற அட்டையாக இருக்கலாம், இப்போ புதுசாக வந்திருக்க ஆதார் கார்டு அதுவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதுவாக இருக்கலாம், இல்லை நான் பேன் கார்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவும் இருக்கலாம். உங்கள் நாளில் எது வேணால் இருக்கலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட ரேஷன் கார்டு தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லாத பட்சத்தில் ரேஷன் கார்டையும் ஒரு ப்ரூஃபாக அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ உங்கள் கையில் இதெல்லாம் இருக்குது, நான் சொன்ன அந்த மேலே சொன்ன இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு
அந்த ஒரிஜினல், அதாவது அது ஒரிஜினலி எடுத்துகிட்டு நீங்கள் வங்கிக்கு போகலாம். வங்கிக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கொண்டு போன இந்த ப்ரூஃப் எல்லாம் எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வங்கியில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது என்னன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா எல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து அவங்க ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, அது அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஃபில் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட அட்ரஸ்லேருந்து, உங்கள் பேர்லேருந்து, உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் அம்மா அப்பா என்ன, எல்லாமே அவங்க எழுதிடுவாங்க. இப்போது உங்களுக்கு அந்த அரசாங்கத்திலேருந்து கொடுத்த ப்ரூஃபெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகிறீங்க. பேங்க்குக்கு போனால் பேங்க் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரும். எப்படி ஓப்பன் பண்ணி தரும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பேங்க்லேயே ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அந்த பேங்க்கில் இருக்கிற ஃபார்மை உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும், தமிழில் எழுத வேணாம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த மொழி தெரியுமா, அதாவது இங்கிலீஷ், தமிழ், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த மொழியில் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதையே அவங்க உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு தெரியாததை ஃபில் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரூஃபை அது கூட அட்டாச் பண்ணி 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது. அந்த 2 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை ஃபார்மில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு பாஸ்புக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வங்கியில் பணம் போடுறதுக்கு உங்கள் கையில் ஏதாவது ப்ரூஃப் வேணும் இல்லையா, ஏன்னா நீங்கள் வங்கியில் உங்கள் கணக்கு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்லாம் இருக்கும். அப்போது அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அதுக்கு தான். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வரும். அது உங்கள் நம்பர், அதாவது உங்களுக்கு மட்டுமே உரியதான நம்பர். அந்த நம்பர் யாருக்குமே இருக்காது, அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உங்கள் பேரில் உங்களுக்கு உண்டான நம்பரில் நீங்கள் பணத்தை போடலாம். அதுக்கு கொடுக்குற ஒரு இதுதான் பாஸ்புக். அந்த பாஸ்புக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போ வேணால் எந்த டைம், அதாவது பேங்கிங் டைமில் எப்போ வேணால் வந்து பணம் போட்டுக்கலாம். அந்த பாஸ்புக் உடனே கிடைக்குமான்னு கேட்டால் அது வந்து ஒவ்வொருட வங்கியை பொறுத்து இருக்குது. நீங்கள் இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அது வங்கியை பொறுத்து ஒரு 2 நாளில் கொடுக்கலாம், 3 நாளில் கொடுக்கலாம். ஆனால் எப்படியும் 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த புக்கு உங்கள் கையில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற வச்சுட்டு நம்பரை வச்சுட்டு நீங்கள் அதில் தான் பணம் போட்டுக்கலாம். பேங்க்குக்கு போகணும். இப்போ அந்த புக்கு உங்கள் கையில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கு உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பணம் போட்டிருப்பீங்களா, அந்த பணம் போடணும் 500 போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, இல்லை 1000 போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த புக்கு இருக்கும் இல்லையா, இந்த புக்கை வச்சுட்டு என்ன பண்ண, இந்த புக்கை நம்ம பத்திரமா வச்சுட்டு இப்போது நம்ம எப்போவுமே நம்ம கையில் பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வரவு இருக்கிற மாதிரி செலவு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ செலவு போக மிச்சம் இருக்கிற பணம் இருக்கு இல்லையா, அதையே வங்கி நேரத்தில் போய் இந்த மாதிரி பணம் போடணும்னு சொன்னால் அவங்களே எழுதி கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அங்கே ஒரு பணம் போடுறதுக்குன்னு ஒரு செலான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பரு, நம்ம பேர் மறக்காமல் எழுதணும். ஏன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர், நம்ம பேர் போடணும் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போடணும்னா நம்ம அதுக்கு கரெக்டாக எழுதி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு இனி சந்தேகம் வரலாம், இப்போ நீங்கள் பணம் போடுறது அதே பிரான்ச்சில் தான் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா பேங்க் வந்து இப்போ நான் வந்து எப்போவுமே ஒரே ஊரில் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஒரே ஊரில் இருக்கிறவங்க, ஒரே ஊரில் இருக்கிறவங்க ஓகே. இப்போ நான் வியாபாரம் பண்ணுறேன், அங்கங்கே போகிறேன், எனக்கு அங்கங்கே தான் டைம் கிடைக்கும், நான் அப்போ தான் பணம் போடணும். இப்போ நான் இங்கேருந்து நாமக்கல் போகிறேன், எனக்கு நாமக்கல்லில் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கிது, அதை தூக்கிட்டு நான் இங்கே வரும்போது எனக்கு அது பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பரு நீங்கள் மனப்படமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற, அதாவது நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த வங்கியோட கிளைகள் இருக்கும்ல, அதில் நீங்கள் போகிற ஊரில் கிளைகள் இருந்துச்சுன்னா அங்கே போய் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை தெளிவாக எழுதி அதில் உங்கள் பேரும் எழுதி பணத்தை போட்டுக்கலாம். நீங்கள் பணத்தை இங்கே தான் கொண்டு வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. அதில் நான் உங்களுக்கு சொன்னது 2 டிஃப்ரென்சஸ். அந்த 2 டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 500 ரூபாய் அக்கௌண்ட், 1000 ரூபாய் அக்கௌண்ட். 500 ரூபாய் அக்கௌண்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். 500 ரூபாய் அக்கௌண்ட்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முதல்ல போடும்போது 500 ரூபாய், அதாவது 500 ரூபாங்கிறது நீங்கள் எப்போவுமே பணம் எடுத்தாலும் போட்டாலும் உங்கள் புக்கில் எப்போவுமே 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். உங்கள் மினிமம் அந்த 500 ரூபாய் கீழே தாண்டி போகக்கூடாது. 500 ரூபாய் எப்போவுமே உங்கள் புக்கில் இருக்கணும். அந்த புக்கில் இருக்கிறது 500 ரூபாய் அக்கௌண்ட். அதில் என்ன உங்களுக்கு வித்தியாசம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பணத்தை நீங்கள் இப்போ ஒரு வங்கியில் ஒரு கிளையில் நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பித்து பணத்தை போடுறீங்க. அது வந்து பணத்தை நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்க, இல்லை வேறு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே போய் பணத்தை போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது ஒவ்வொரு வங்கியை பொறுத்து இருக்குது, லிமிட் இருக்குது. நீங்கள் 50,000 தான் போடணும், 60,000 தான் போடணும் அப்படிங்கிற லிமிட் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு வங்கியை பொறுத்து அது மாறலாம். அதே மாதிரி பணம் வந்து எடுக்கணும். இப்போ பணம் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 500 ரூபாய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம் எடுக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது வங்கிக்கு, வேறு ஏதாவது கிளைக்கு போய், இப்போது நான் வந்து இப்போது குனியம்புத்தூரில் இருக்கேன். குனியம்புத்தூரில் ஒரு கிளையில் ஒரு வங்கியில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். 500 ரூபாய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பணத்தை போட்டிருக்கேன். இப்போ பணம் நான் வந்து வேலை விஷயமா நான் வந்து சென்னை போயிட்டேன்.
அதாவது சென்னையில் அண்ணா நகர்னு வச்சுக்கோங்க. சென்னையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏரியா. அங்கே போயிட்டு நான் அங்கேருந்து அங்கே அதே மாதிரி எங்கள் வங்கி இருக்குது, அங்கே ஒரு கிளை இருக்குது, எங்கள் வங்கியோட கிளை. அப்போ அங்கே வந்து நான் பணம் எடுக்கணும். அதுவே எனக்கு வந்து அப்போ வந்து அந்த இடத்துல எனக்கு பணம் வந்து நிறைய தேவைப்படுது. நான் அங்கே போய் எடுக்க போகிறேன் அப்படின்னா அங்கே போய் எடுக்கும்போது எடுக்க முடியாது. அதுக்காக தான் வந்துட்டு இந்த 500 ரூபாய் அக்கௌண்ட்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இப்போ நான் எங்கேயுமே போகிறது இல்லைங்க, நான் வீட்டில் தாங்க இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு கூலி தொழிலாளி, என் கணவர் கொண்டு வந்து கொடுக்குறத வச்சுட்டு நாங்கள் சமாளிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வீட்டில் தான் இருக்கேன், குடும்ப பெண், நான் வீட்டில் தான் இருக்கேன், வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை, அதனால நான் எங்கேயுமே எனக்கு போக தெரியாதுங்க, எனக்கு வீட்டை விட்டால் பேங்க் போகிறேன், பேங்க் விட்டால் போகிறவங்களுக்கு அது சரி. அதுதான் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் அக்கௌண்ட்டு. அதுவே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்டு. 1000 ரூபாய் அக்கௌண்ட்னா என்ன? அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். 1000 ரூபாய்க்கு கீழே போகக்கூடாது. எப்போவுமே 1000 ரூபாய் உங்களுக்கு இருக்கணும். இந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த 500 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு எந்த தான் மைனஸ் என்ன, அதெல்லாம் தான் இதுக்கு ப்ளஸ்ஸு. 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறீங்க, அது எப்பவும் போல் எல்லாத்து மாதிரி அந்த வங்கியில் அக்கௌண்ட்டு நான் சொன்ன மாதிரி மேலே சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பணத்தை போட்டுட்டீங்க. பணத்தை போட்டுட்டு அதே மாதிரி நான் வேறு ஊருக்கு போகிறேன், நான் பணம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். நான் என்னோடய வங்கியில் போய் என்னோடய கிளையில் தான் எடுக்கணும் இல்லை, அந்த என்னோடய வங்கியில் இருக்கிற வேறு கிளைக்கும் போய் நான் பணத்தை எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு வங்கியை பொறுத்து லிமிட் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட செக் புக்கு கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு செக் புக் கொடுப்பாங்க. அந்த செக் புக்கை பற்றி உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த செக் புக்கை வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் பணம் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் பணம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பணம் போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் பணம் போடுறது வந்து 500 ரூபாய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் போட்டுக்கலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுவே வந்து 1000 ரூபாய் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பணம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இந்த 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பணம் வந்து எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஆனால் 500 ரூபாய் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் என்ன வேணும்னா பேன் கார்டு வேணும். பேன் கார்டு அதாவது பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், அதாவது கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பணம் வருதுன்னா எல்லோரும் கேட்பாங்க பணம் எங்கேருந்து வருதுன்னு. நமக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான். அந்த பணம் வரதில் நம்ம வந்து வரி கொடுத்துருப்போம், கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டுவோம். அதுக்காக கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர் அப்படின்னு. இந்த பேன் நம்பர் நமக்கு கிட்ட இருந்துச்சு, நம்மக்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கையில் 10 கோடி இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். ஆனால் அதுதான் வந்துட்டு உங்கள் இது. அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 10 கோடி இருக்குது 500 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட முடியாதா? தப்பே கிடையாது, நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். எடுக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம், 500 ரூபாய் அக்கௌண்ட்டில் எடுக்க முடியாது. அதாவது உங்கள் பேங்க், அதாவது உங்கள் வங்கி உங்கள் கிளையில் தவிர மற்ற கிளையில் எடுக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த ரெண்டும் இருக்குது. நான் தினமும் வந்து பேங்க் போயிட்டுருக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் தினமும் பேங்க் போயிட்டுருக்க முடியுமா? இப்போ எனக்கு வந்து பேங்க் வந்து காலைல 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் பேங்க். எனக்கு 5 மணிக்கு பணம் தேவைப்படுது, நான் போய் பேங்க்கில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாதவங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டு அதாவது டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கான ஒரு டெபிட் கார்டு அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஏடிஎம் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் கார்டு உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். 500 ரூபாய் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், 1000 ரூபாய் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், எப்படிப்பட்ட அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அதாவது சேமிப்பு வங்கி கணக்காக இருந்தால் போதும், அதாவது எஸ்பி அக்கௌண்ட்டாக இருந்தால் போதும். அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கவர்மெண்டோட லீவெல்லாம் வருது இல்லை, பூஜா ஹாலிடேஸ் அந்த மாதிரி எது வேணால் வரலாம். அந்த டைமில் உங்களுக்கு பணம் தேவைப்படலாம். நீங்கள் முன்னாடி எடுக்க மறந்துருக்கலாம், ஆனால் அந்த நாளில் உங்களுக்கு தேவைப்படணும். அந்த நாளில் வங்கி இருக்குமான்னு பார்த்தா வங்கி இருக்காது, ஏன்னா வங்கி லீவாக இருக்கும். வங்கி லீவாக இருக்குது அப்படின் போது நான் இப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் வங்கியிலேருந்து ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதை நீங்கள் போய் ஏடிஎம் சென்டரில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிளையில் எல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அது உங்கள் பேங்க்கில் தான் அதாவது ஒரு பேங்க்கில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அந்த ஏடிஎம் கார்டை எங்கள் பேங்க்கில் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து இருக்குது. நான் பொதுவாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அந்த வங்கியோட ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருக்குது. ஆனால் பக்கத்தில் பார்த்தா வேறு ஏதாவது வங்கியோட ஏடிஎம் சென்டர் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கலாம். இது எத்தனை தடவை முடியும்னா மாதத்துக்கு 5 தடவை முடியும். அதுக்கு மேலே எடுத்தால் சார்ஜ் வந்துடும்.
உங்கள் வங்கி தனியாக ஒரு ஏடிஎம் சென்டர் இருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் எடுத்துக்கலாம். வேறு வங்கியில் போய் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதத்துக்கு 5 தடவைக்கு மேலே எடுக்க முடியாது. அது வந்து உங்கள் அவசர தேவைக்கு வேணால் எடுத்துக்கோங்க. அதை தவிர உங்களுக்கு மிச்சம் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு பணம் வந்து அவ்வளோ அத்தியாவசிய தேவை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் உங்கள் வங்கியோட ஏடிஎம் சென்டர்லேயே போய் எடுத்துக்கலாம். அது நீங்கள் 8 மணி நைட்டு 12 மணி வேணும் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் எடுத்துக்கலாம். அது எப்போவே ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் ஏடிஎம் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஏடிஎம் கார்டில் உங்களுக்கு டவுட் வரலாம், நான் எனக்கு வந்து 30,000 எடுக்க முடியும், நான் 40,000 எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஏடிஎம் கார்டில் எப்படியெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏடிஎம் கார்டு, அதாவது உங்களுக்கு வந்து வித்தியாச ஏடிஎம் கார்டு இருக்குது. 500 1000 அக்கௌண்ட்டு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ஏடிஎம் கார்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 500 அக்கௌண்ட் 1000 அக்கௌண்ட் ரெண்டுக்குமே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு, அதாவது அந்த ஏடிஎம்மில் ஒரு நாளைக்கு 20,000 எடுக்கலாம். 20,000 எடுக்கலாம். ஏடிஎம்லேருந்து உங்களுக்கு ஏடிஎம் சென்டர்லேருந்து உங்களுக்கு 20,000 வரைக்கும் எடுக்கலாம். அதுவே வந்து அந்த ஏடிஎம் கார்டுலேயே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு 1000 500 பத்தல, எனக்கு 5000 வரைக்கும் நான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், 500 1000 எனக்கு வேணாம், எனக்கு நிறையா வியாபாரத்தில் எனக்கு பணம் வருது, இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன் எனக்கு அதில் நிறைய பணம் வருது, 5000 வரைக்கும் சேமித்து வச்சுக்குவேன், ஆனால் 5000 வரைக்கும் எனக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம் கார்டில் நீங்கள் 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்கள் ஏடிஎம் பேங்க் போகணுன்னு அவசியமே கிடையாது. நைட் 12 மணிக்கு பணம் தேவைப்படுதா, நீங்கள் போய் 50,000 வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு வித்தியாசம். அது உங்களுக்கு எது தேவையோ, அதாவது பேங்க் போனீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நான் வந்து 500 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், நான் இந்த 500 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பணம் நிறைய வருது, வந்ததுக்கப்புறம் நான் 1000 மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக 1000 மாற்றிக்கலாம். நீங்கள் பேங்க் போய் அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லி, இந்த மாதிரி எனக்கு 500 அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு இந்த 500 அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு 1000 அக்கௌண்ட் இருக்கிற ஃபெசிலிட்டியெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, அது உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா அவங்களே ஃபில் பண்ணி தருவாங்க. அது ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாற்றிக்கலாம், 1000 அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம். நீங்கள் 1000 அக்கௌண்ட்டை மாற்றிட்டீங்க, அது உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா உங்கள் வியாபாரம் பெருசாகும் போது ஒரு நாளைக்கு 20,000 எடுத்து பத்துறதில்ல, 50,000 எடுக்கணும்னு தோணும். இப்போ நான் 50,000 எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 50,000 எடுக்கிறதுக்கு நீங்கள் திருப்பி போய் மாற்றிக்கலாம். திருப்பி உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ போய் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இப்போ 1000 500 மாற்றலாம், 500 1000 மாற்றலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை 1000 5000 அக்கௌண்ட் வரைக்கும் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இப்போ நான் 500 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருந்தேன், அதில் 15,000 தான் என்னால் எடுக்க முடியும். 1000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருந்தேன், அதில் உங்களுக்கு முடியும். ஆனால் ஒன்று நீங்கள் எவ்வளோ ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலும் சரி, அந்த ஏடிஎம் கார்டுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் வரும். அதாவது வருஷத்துக்கு இவ்வளோன்னு இருக்குது, அதாவது வங்கியை பொறுத்து இருக்குது. வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக, அதாவது ஏறத்தாழ சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 112 ரூபா வரும். வருஷத்துக்கு 112 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டணும்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். அப்புறம் அவங்கக்கிட்ட நான் செக் புக்கை பற்றி சொல்லியிருந்தேன். செக் புக்னால் என்ன, இந்த செக் புக்கை வச்சு என்னென்ன பண்ணலாம். இப்போ இந்த செக் புக்குனா என்னென்னா, இந்த செக் புக்கு இருக்கிறவங்க, அதாவது இந்த செக் புக்கு வந்து நான் வாங்கிட்டேன் என் அக்கௌண்ட்டில், அந்த செக் புக்கில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக் புக்கில் இப்போ 10 லீஃப் செக் புக் இருக்குது, அதாவது 10 இதோட செக் புக் கொடுத்துருக்காங்க. இந்த 10 லீஃப் செக் புக்கில் 10 லீஃப்க்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஃபுல்லாக உங்கள் அக்கௌண்ட்டோட இது, அது யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் பணம் எடுக்க முடியும், வேறு அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியாது. அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், உங்கள் கீழே உங்கள் பேர் இருக்கும். நீங்கள் அந்த செக் புக்கில் நீங்கள் யாருக்கு வேணால் கையெழுத்து போட்டு செக் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற, இப்போ உங்களால் வர முடியலை, என்னால் முடியலை, எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற பட்சத்தில் இப்போ உங்கள் பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது வராங்க, அந்த செக் புக்கில் அவங்க பேர், இப்போ யார் வராங்களோ அவங்க பேர் எழுதி கீழே வந்து உங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா வரவங்க எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பேர் எழுதிட்டீங்க, இப்போது எக்ஸாம்பிளுக்கு விஷ்வான்னு எழுதிட்டீங்க, ஆனால் வர முடியலை, அதுக்கு பதிலாக வேறு யாரோ வராங்கன்னா, இந்த வேறு யாரோ வராங்க இல்லையா, அவங்களும் தாராளமாக பணம் எடுக்கலாம். பின்னாடி அந்த செக்குக்கு பின்னாடி அவங்க கையெழுத்து ஃபோன் நம்பர் மட்டும் எழுதியிருந்தால் யார் வேணால் எழுதலாம். ஏன்னா அந்த செக் புக்லேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம், இவங்களுக்கு பதிலாக, அதாவது இவங்க இந்த எழுதியிருக்கிறவங்க, அந்த பேர் எழுதியிருக்கிறவங்க அல்லது வரவங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், தாராளமாக எடுக்கலாம். அதனால் இந்த செக் புக்கு இன்னொரு விஷயம், செக் புக்கில் எப்போவுமே எல்லா செக்கோட லீஃப்லையும் சைன் போட்டு வைக்காதீங்க, ஏன்னா யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எப்போ அந்த செக் புக்கை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் அந்த செக் புக்கில் கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி இன்னொன்று, அந்த பேங்க்கில் இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கையெழுத்து எப்படி போடுறீங்களோ, நீங்கள் அந்த அக்கௌண்ட் நீங்கள் பேங்க் வரும்போது இல்லை பேங்க் சம்மந்தமாக யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி கையெழுத்து போடணும்.
அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த செக் புக்கை வச்சு நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு நான் சொல்லிட்டேன், எல்லாம் பணம் எடுக்கிறது எல்லாம். இதெல்லாம் போக இன்னொன்று, நான் கையெழுத்து போட தெரியாதுங்க, நான் ரேகை வைக்கிறவங்க, எனக்கு நீங்கள் செக் புக் கொடுப்பீங்களா நீங்கள் கேட்கலாம். கையெழுத்து போட தெரியாதவங்க ரேகை வைக்கிறவங்களுக்கு செக் புக் கிடைக்காது. ஏன்னா கையெழுத்து போட தெரியாமல் ரேகை மிஷின் இப்போ மோஸ்ட் ஆஃப் ரேகை மிஷின் வச்சுலாம் நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நம்ம இந்தியா பெருசாகல எதுவும் இல்லை. அது வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் எல்லா வங்கியிலையும் அது இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் ரேகை வைக்கிறவங்களுக்கு செக் புக்கும் கிடைக்காது, முக்கியமாக ஏடிஎம் கார்டும் கிடைக்காது. இந்த ரேகை வைக்கிறவங்க பேங்க்குக்கு தான் வரணும், பேங்க்கில் வந்து பணம் எடுக்கணும். அதுதான் வந்து ரேகை வைக்கிறவங்களுக்கூட அதுதான் வந்து மைனஸ். ஏன்னா இந்த ரேகை வைக்கிறவங்களுக்கு அவங்க ரேகை தான் வைக்கிறாங்க. யார் வேணால் ரேகை வச்சுட்டு நான் தான் ரேகை வச்சுன்னு சொல்லலாம். அதுக்காக தான் அவங்க ரேகை வச்சு கொண்டு வரணும். ஏடிஎம் கார்டு ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும், அதில் நீங்கள் கையெழுத்து போடுவீங்க, உங்களோடது அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. அது நீங்கள் தொலைஞ்சு போனாலும் கண்டுபிடிச்சிடலாம், அது உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு. அதுவே வந்து ரேகை வைக்கிறவங்களுக்கு ரேகை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் ஏடிஎம் கார்டு வந்து ரேகை வைக்கிறவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அதே மாதிரி ரேகை வைக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேணால் பணம் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வரணும், அவங்களுக்கு பாஸ்புக் கொடுத்துட்டு போய் இல்லையா, அந்த பாஸ்புக் எடுத்துகிட்டு அவங்க பேங்க்குக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோ ஒட்டியிருப்போம்ல, அதை வச்சு தான் நாங்கள் கொடுப்போம். அது வந்து ரேகை வைக்கிறனால ஏடிஎம் கார்டு கிடைக்கும் அப்படின்னு அது மட்டும்தான் கிடையாது. மற்றபடி எல்லாம் அந்த செக் புக்கு ஏடிஎம் கார்டை தவிர பாக்கி என்ன வேணால் அவங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரேகை வைக்கிறவங்க வேறு ஏதாவது பேங்க்கில் போய் பணம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா செக் புக் இல்லாமல் பணம் எடுக்க முடியாது. அதே மாதிரி பணம் போட முடியுமா? தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் ரேகை வைக்கிறீங்க, நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நம்ம பேங்க்கோட ஏதாவது ஒரு கிளை இருக்குது, அதில் நீங்கள் பணம் போடணும்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் எடுக்கும்போது மட்டும் நீங்கள் எங்கே கிளையில் ஆரம்பிச்சிங்களோ அங்கே உங்கள் பாஸ்புக்கோட வந்து பணத்தை எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு தனியாக, சாதாரண மனுஷங்களுக்கு தனியாக, இல்லை லோன் அக்கௌண்ட் வேணும், ஏகப்பட்ட அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்துட்டு சேவிங் பேங்க் அக்கௌண்ட், அதாவது சேமிப்பு வங்கி கணக்கு. கணிதம் சார்ந்த வங்கியின் பங்களிப்பு பற்றி விவரித்து பேசியவர் வங்கி ஊழியர் எஸ் தன்யா அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 34.